ஒரு நல்ல புத்தகம் என்பது 100 ஆசான்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இந்த புத்தகத்தை வெளிக்கொடைய அனுபவங்கள் மூலம் எல்லாரும் சொன்னீங்க சார் நான் என்னுடைய பார்வை நான் எப்படி பார்த்துருக்கேன், எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே மீனவர்களுடைய பிரச்சனையை புத்தக வடிவில் அல்லது பேப்பர் மூலமாக பதிவு செய்து அரசுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிற திரு ஜோ டி குரூஸ் அவர்களை வணங்கி இந்த மீன்வளத்துறை மீன்வளத்துறை மூலமாக இருக்கிறதுலே ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ப்ரொஃபஷன் தான் மோஸ்ட் ஹசார்டஸ் ஆர் மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு சராசரியாக உலகத்துக்கே ஒரு 26,000 நபர்களுக்கு மேலே இறந்து போகிறாங்க. குறிப்பாக போன வாரமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்துக்குள்ளவே நம்ம மாவட்டத்தில் ராமநாடு மாவட்டத்திலே 3 பேர் கடலில் சேற்றுக்கனால இறந்து போயிருக்காங்க. இதனால் மோஸ்ட் டேஞ்சரஸான ப்ரொஃபஷன் ஃபிஷரிஸ் தான். இருந்தாலும் போராடுற குணங்கள் இருக்கிறதுனால இந்த தொழில் நல்ல முன்னேற்றமும் அடையுது. ஆனால் சில பிரச்சனைகள் மீனவருடைய பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. மீனவர்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க பிரச்சனையை அவங்களால கொண்டு வர முடியுது. யாராவது கொண்டு வர முடியாது. ஒரு நல்ல ரைட்டரால ரிப்போர்ட்டர்னால மட்டும்தான் கொண்டு வர முடியாது. மீனவருடைய இன்னல்கள் அரசுடைய சட்டத்திட்டங்கள் இதுக்கு உட்பட்ட இந்த விதிகளை நான் சரியான முறையில் பதிவு செய்த நமது சார் ஜோசர் நான் நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கிற பிரைவேட்டர் அந்த சரியான மீனவர்கள பிரச்சனையை கொண்டு வரதுக்கான சாருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அதே சமுதாயத்தில் பிறந்து பிஎஃப்எஸ்சி படிச்சுட்டு எம்எஃப்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு வாத்தியாராக இருந்து திரும்ப இங்கே இன்னைக்கு இந்த தொழிலும் பண்ணிட்டு இருக்கேன். மீன் பிடிக்கிற தொழிலும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் அப்படி இருக்கும்போது எவ்வளோலாம் பிரச்சனைகள் தெரியும். அந்த பிரச்சனைகளை எழுத்து மூலமாக பதிவு செஞ்சால் மட்டும்தான் நிறைய படிப்புகள் இப்போ மீன் வளத்தில் பிரிஞ்சிருக்கு, அந்த முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கு. இதை நீங்கள் 4 வருஷம் ஃபிஷரிஸ் கோர்ஸாக இருந்தாலும் பட் நீங்கள் 190 மார்க்கு எம்பிசி இருந்தாலும் ஒரு 185 மார்க் எடுத்தால் அதில் கிடைக்கும். இதில் குறிப்பாக மீனவர்களுக்கு மீனவருடைய வாட்ஸ் அதாவது பிள்ளைங்களுக்கு 5% சீட்டு ஒதுக்குறாங்க. அந்த 5% சீட்டும் அவங்களுடைய ஹாஸ்டல் செலவு, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டே செய்யுது. இதே உங்களுடைய சகோதரிகள் தம்பிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லி திரும்பவும் மீனவர்கள் சமுதாயத்தில் அவங்க கோட்டாவை பயன்படுத்தி அவங்களை படிக்க வைக்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறிச்சாக்கா இந்த ஃபிஷரிஸையும் அவங்களால தான் சில இடங்களில் கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லாருமே எனக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க, அவங்களால தான் சொல்கிறாங்க. ரொம்ப தைரியமாகவும் பேசினாங்க, சில விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னாக்கா இந்த போராட்ட குணம் கடைசி வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம போராடினா மட்டும்தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக அது கூட நல்லா பிளானிங் இருக்கணும். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிய எஃப்எம் கடலோசை எஃப்எம்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல விளக்கங்களோடு நல்ல கருத்துக்கள். இந்த விழாவின் நாயகன் சாகித்ய அகாடமியில் விருது பெற்ற ஐயா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய சான்றோர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் விழா ஏற்பாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த விழாவினை நடக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வறுமையில் வாடி பின்னர் இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த மண்ணின் மைந்தருக்கு நான் என்ன புதிதாக சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உலகம் போற்றும் உத்தமர் பிறந்த மண் இது. இருந்தாலும் என்னுடைய சில கருத்துக்களை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருமைகள் தான் கற்ற கல்வி
ஒருவருக்கு எளிமையும் ஏமா குறைத்து என்றார் திருவள்ளுவர். ஒரு பிறப்பில் ஒருவன் தான் கற்ற கல்வியானது அவருடைய 7 பிறப்பிற்கும் அவருக்கு உதவியாகவும் அவர் கூடவே வரும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த உலகத்தின் மிகச்சிறந்த செல்வந்தர்களான மாணவ செல்வர்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே உதவுகின்றன. எனவே மாணவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நம்மால் முடியுமா? நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்கல, ஒரு டாக்டராக படிக்க, ஒரு இன்ஜினியராக ஆக முடியல, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை சிந்தனைகள் தேவையில்லை. பொதுவாக அந்த மாதிரியான ஒரு பிரிவில் உள்ளவங்க அந்த நோக்கத்துக்காக மட்டுமே முயற்சி செய்வார்கள். ஏஐஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உள்ள மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், மேலும் ஜேர்னலிஸ்ட், ரைட்டர்ஸ், மேலும் ஆண்டர்பிரனர்ஸ் என்ற பல வகையான துறைகளிலே பரிணமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எப்பொழுதும் கைவிடாமல் விடாமுயற்சிகளுடன் இருக்கும் பொழுது உங்களுடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. அதாவது நம்ம உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் என்று சொல்வதற்கேற்ப எப்போதுமே நம்ம உயர்ந்த சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவர் வாக்கு. நீ என்னவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றார் விவேகானந்தர். கனவு காணுங்கள், நீங்கள் எல்லா விதமான உயர்வையும் அடைய முடியும் என்றார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு என்பது என்ன? நீங்கள் உறக்கத்தில் இருக்கும்போது வருவது கனவு அல்ல, உங்களை உறங்க செய்யாமல் விடுவது கனவாகும். நீங்கள் உங்களுடைய உயர்வினை, உங்களுடைய முயற்சியினை கைவிடாமல் எப்பொழுதும் அந்த கனவினை நீங்கள் துரத்திக் கொண்டிருந்தால் நீங்கள் அந்த உங்களுடைய உயர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். சாதாரண கற்றல் குறைபாடு உள்ள பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தான் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தார். மிகச்சிறந்த இசை மேலையான பீத்தோனர்கள் செவி குறைபாடு உள்ளவர்கள். கழுத்து நீதியில எந்த பாகமும் வேலை செய்யாத திரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான் பிரபஞ்ச அறிவியலில் நவீன பிரபஞ்ச அறிவியலில் தந்தையாக விளங்கினார். எனவே எப்பொழுதும் நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள், உங்கள் கனவுகளை காணுங்கள், உங்களுக்கு அந்த வானமே இல்லை என்று சொல்லி முடிவுகிறேன். நம்பினார். கதிர் வெடித்து பிளம்பு வர கடல் குறித்து சுரந்துவிட முழுமுதல் நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் மனம் பரப்பிய தமிழனங்கே பதிமதலை பெருவிழியில் பாண்டியனை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகளுக்கு இடையே அளவில்லை என்பதனால் நின்னில் வளர்த்து வரும் பொற்பதர் தேர்தலை வணங்குகிறேன். தமிழ் குலமே வாழியவே. இவ்விழாவில் கூடியிருக்கும் அனைவருக்கும் கௌசானல் கல்லூரி தமிழ்துறை கவிஞரின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீனவ சொந்தங்களுக்கு ஒரு கவிதை. வாருங்கள், கவிதையோடு பயணிப்போம். தினம் தினம் கடல் பயணம் திரவியம் தேட அல்ல, அலைகளை அவன் அலைவது அவன் வீட்டில் அடுப்பு ஏறிய. ஒருவேளை உணவுக்காக 1000 தடவைகள் செத்து செத்து பிழைக்கிறான் படகிலேறிய ஒவ்வொரு மீனவனும். ஒருவேளை உணவுக்காக 1000 தடவைகள் செத்து செத்து பிழைக்கிறான் படகிலேறிய ஒவ்வொரு மீனவனும். ஆழமான கடலுக்குள் பயணம் போகின்றோம் நாங்கள் வாழவும் எங்கள் வறுமையை போக்கவும் வேறு வழியின்றி வலையை வீசுகிறோம். அலைகளோடு சேர்ந்து ஆட்டம் போடுவது செலுத்து படகு மட்டுமல்ல, இவனது வாழ்க்கையில் தான். அலைகளோடு சேர்ந்து ஆட்டம் போடுவது செலுத்து படகு மட்டுமல்ல, இவனது வாழ்க்கையில் தான். உணவுக்கு மீட்டிட போகிற இவனும் ஒரு நாள் இரையாகி போகிறான் அந்த மீனுக்கே. கடல் நீர் எல்லாம் உப்பால் செறிந்ததாலோ என்னவோ இவனின் கண்ணீரின் விலை கடல் அன்னைக்கு தெரியாமலே போய்விட்டது. இரும்பே இட்டு போகும் கடல் காற்றில் வாட்டும் குளிநீரில் வாரிய உண்டா, கொள்ளும் வெயிலில் செத்த உண்டா? இதனை அனுபவிக்க மீனவனாக வாழ உங்களுக்கு தைரியம் உண்டா? கடலை விட்டு வெளியே வந்து காய்ந்தால்தான் கருவாடாகும் மீன்கள். கடலை விட்டு வெளியே வந்து காய்ந்தால்தான் கருவாடாகும் மீன்கள்.
நீங்கள் கடலுக்கு மேலேயே காய்ந்து கருவாடாகுபவர்கள் மீனவர்கள். கடலுக்கு மேலேயே காய்ந்து கருவாடாகுபவர்கள் மீனவர்கள். இறுதியாக மீனவனாய் நீங்கள் வாழுங்கள் என்று நான் கூறவில்லை, மீனவுடன் ஒரு நாள் இருந்து பாருங்கள் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு மீனவ சமுதாய மகன் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் இந்த விழா நாயகன் திரு பூசர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துள்ளேன். இரண்டாவதாக இந்த விழாவிற்கு இச்சிறப்பான விழாவிற்கு இம்மேடையில் அமர என்னை அழைப்பு விடுத்து இந்த அமர வைத்த நமது கடலோசை பண்பளிக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக இந்த விழாவை பலர் யோசித்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். முதலில் இதை ஒரு காலேஜ் கேம்பஸை வச்சிருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாருடைய ஐடியான்னு தெரியல, இருந்தாலும் முதல்ல ஒரு காலேஜ் கேம்பஸை வச்சிருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலேஜில் சும்மா கூட்டு உட்கார வச்சா உட்காரலாம், நம்மளும் உட்காந்துருவோம் இல்லையா? ரைட், அதோட பேக்ரவுண்ட் தெரியணும். முதல்ல எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறோம், இங்கே உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், நிறைய ப்ரோக்ராம்களுக்கு கும்பல் கூட்டி இருக்கிறோம், இந்த மாதிரி தான் உட்கார வச்சுருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு மீட்டிங் உட்காந்துட்டோம், ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்துட்டோம், நிறைய பேர் பேசிட்டாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்டாவது மனசில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். முன்னாடி பேசின நம்ம ஜேடி சார் பேசிட்டு போனாங்க, டிடி சார் டிடி ஃபிஷரிஸ் பேசிட்டு போனாங்க. ஃபிஷரிஸில் என்ன ஒரு வாய்ப்புகள், அதில் என்ன படிப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் நிறைய இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வாட் டு ஸ்டடி நெக்ஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸில் கலந்துருக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய படிப்புகளையும் அதை பற்றி பேசினாக்கா யாருக்குமே அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. நான் கூட சார் பேசுகிறதோடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது, இதை நிறைய பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சார்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஏன்னா ஈஸியான ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு படிப்பாக தென்படுகிறது. தயவுசெய்து அதனால அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, அதில் படிங்க, நிறைய பேர் அது உள்ள வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த காலேஜில் வச்சதுக்கான காரணங்கள் மிக முக்கிய காரணங்கள்ல 2 காரணங்கள். நம்பர் 1 இந்த இன்ஸ்பிரேஷன். ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் வளர்ந்து ஒரு சாகித்ய அகாடமி பெறுவது என்பது ஏதோ பேப்பரில் பாராட்டக்கூடிய பாராட்டுகள் கிடையாது. அதையும் தாண்டி ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை சொன்னால் புரிவதற்கு எல்லாருக்கும் புரியாது. ஒருவேளை மீனவர்களோடு இருந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு மட்டுமே இது புரியும். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். லிட்ரஸி ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும்போது என்ன காரணம், ஏன் லிட்ரஸி ரேட் உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்மள்கிட்ட நிறைய சுயதொழில்கள் இருக்கு. மற்ற நாடுகளையும் மற்ற இடங்களையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சுயதொழில் நிறையா இருக்குது. இன்னைக்கும் பாருங்க லிட்ரஸி ரேட்டில் ரொம்ப அதிகமாக ராமநாதபுரம் இருக்கு, ஏன்னா சுயதொழில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சுயதொழில் எங்கே அதிகமாக இருக்குது, விவசாயம் எங்கே அதிகமாக இருக்குது பாருங்க, அந்த ஊரில் லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு சுயதொழிலோ இல்லை நம்ம வீட்டில் அக்ரிகல்ச்சரோ இல்லை வேற ஏதோ ஒரு வேலை நம்மளால செய்ய முடியுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபியூச்சர் அதை நோக்கி போயிடும், படிப்பை நோக்கி போகாது. அதனால லிட்ரஸி ரேட் பொதுவாக அந்த இடத்துல குறைவாகத்தான் இருக்குது. இங்கே நான் ராமநாதபுரத்துக்கு ரொம்ப புதுசுங்க, 2017 தான் முதல்ல வந்தேன் ராமநாதபுரத்துக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னால் நான் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவன். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் எனக்கு. இருந்தாலும் 2017 இங்கே இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் கடலூர் விழுப்புரம் இந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஆள். ஸோ என்ன வித்தியாசம் பார்த்தா எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சுத்தமாக இல்லை. அதனால தான் மக்கள் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரு வகையில் நல்லது தான். ஆக இந்த குரூசர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இனமே தனக்கு
தனக்குன்னு ஒரு சுயதொழிலை உரித்தாக்கி கொண்ட ஒரு பெரிய இனம். கட்டாயமாக படிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. படிக்கலாம் பரவாயில்ல, வேலைக்கு பார்க்கலான்ற ஒரு மனநிலை அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதையும் தாண்டி அங்கிருந்து ஒரு பெரிய விருதை வரும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதாவது தான் மீண்டும் அவரை பாராட்டுகிறேன் சார். நன்றி சார். அதே மாதிரி சாருடைய இந்த ஒரு வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த ஸ்கூல், இந்த காலேஜில் வச்சுங்க தேங்க்ஸ் நான் ஃபர்ஸ்டே. ஸோ அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், தான் வளர்ந்தால் மட்டும் போதாது, தான் வளர்ந்தால் மட்டும் போதாது, தன் இனமும் சேர்ந்து வளர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது ரொம்ப சிலருக்கு. அந்த எண்ணம் எங்கு தழைத்தோங்குகிறதோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்தகத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் வெளி மக்களுக்கு, வெளியில் இருப்பவர்களுக்கு, அரசாங்கத்திற்கு தன் இனம் படும் கஷ்டத்தை வெளிக்கொணர்கிறார்கள். அதுதான் இந்த புக்குடைய முக்கிய ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். ஸோ ஆக இதை இந்த மாதிரி தான் வளர்ந்தாலும் தன்னுடைய இனத்தையும் சேர்த்து வளர்க்கின்ற எண்ணம் உடையவராக இங்கே அமர்ந்திருக்கும் குரு சாருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்ணங்களை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்கள். தான் மட்டும் வளர்ந்தால் போதாது, தன் இனமும் வளர வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு இன்னும் லைஃப்ல நிறைய ஜேர்னி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு உந்துதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் புக்கு எழுதலாம், பாடல்கள் எழுதலாம். அருமையான ஒரு நம்ம ஒரு கவிதை சொன்னார், மிக அருமையான கவிதை. மீனவ ஒரு மக்களின் பிரச்சனையை அழகாக எடுத்து கூறக்கூடிய ஒரு கவிதையை சொல்லியிருந்தாரு. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பு இங்க ஒரு கதை, அழகான ஒரு கதை சொல்லிட்டு போனாங்க ஒரு மாணவி. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் பற்றியும் பேசலாங்க, சும்மா புக்கு எழுதலாம், பேசலாம், தலையாட்டிட்டு போடலாம். அப்படி கிடையாது. அதை உணர்வது என்பது ரொம்ப கடினம். தயவு செய்து அனைவரும் அதை உணருங்கள். இது உணர்வு என்பது ஏதோ மீனவர்களை பற்றி மட்டுமே உணர்வு மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய உணர்வையும் அப்படியே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, இங்க இருந்து நான் எப்படி வளர வேண்டும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை இங்க எடுத்துட்டு போங்க. அப்பதான் நீங்க பிற்காலத்துல மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். மன்னனும் மாற்றா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையோர். மன்னனுக்கு தன் தேசத்தை தவிர்த்து வேறெங்கும் சிறப்பில்லை. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு ஏற்ப இன்று இந்த அவையில் வீற்றிருக்கும் கற்றறிந்த என் ஆசான்களுக்கும் வணக்கம். முக்கணிகளிலும் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் சிறந்த கல்வி கற்க வந்திருக்கும் என் தோழர் தோழிகளுக்கும் என் அன்பான வணக்கம். பெருங்கடல் தெய்வநீர் நோக்கி தெளித்தன் திருத்தலை வென்றோள் மனதவன் செய்த என்னும் கலித்தொகை பாடல் வரிகள் மூலம் பண்டைய காலத்தில் நெய்தல் நிலத்தவர்களின் நிலைமையினை அறிய முடிகிறது. தன் முழு நம்பிக்கையையும் பெருங்கடலின் மீது செலுத்தி தன் குடும்பத்தை கரையிலேயே விட்டு அங்கொரு மனம் இங்கொரு மனமாய் கடலேறி கரை திரும்பும் மீனவன் வாழ்வு எத்துணை பெரியது. மீனவனுக்கு இரண்டு மட்டுமே உறுதியான நம்பிக்கை. ஒன்று அவனது கண்கள், மற்றொன்று உறுதியான கால்கள். அத்துணை பெரிய ஆழியில் அடிக்கும் பேரலைகளில் எதிர்நீச்சல் போட்டு தன் முழு உழைப்பையும் தந்து கடற்கரைக்கு திரும்பி வந்து தான் பிடித்து வந்த மீனை விற்று அதன் மூலம் குடும்ப வருவாயை பேணுகிறான். அவ்வாறான குடும்ப தலைவனான மீனவன் பெருங்கடல் உள்கலங்க நுண் வலை வீசி ஒருங்குடன் தன்னை மார்ந்த கொழுமீன் என்ற 50 பாடல் வரிகள் மூலம் பெருங்கடல் கலங்கும்படி நுட்பமான வலையை வீசி மீனவர்கள் கொண்டு வந்த கொழுத்த மீன்களை வெளியில் காய வைத்து உலர்த்திய போது பறவைகள் கவராது தலைமை தடுக்கும் நிலையை பெரிதும் கூறப்பட்டிருக்கிறது. இது பண்டைய காலம். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்படாத நேரம். அது மீனவர்களின் வசந்த காலம். இன்றோ மீனவ வாழ்வில் வசந்தம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய காலம். உப்பு காற்று பட்டால் போதும்,
அனைவருக்கும் உலக மீனவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் கடல் ஓசை வானொலி சார்பாகவும் எமது கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாகித்யா அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு ஜோடி ப்ரூஷ் அவர்களின் வேர் பிடித்த விளைநிலங்கள் ஒளி புத்தகத்தை வெளியிட்டு விழாவில் பங்கெடுத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் எமது கல்லூரியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்குகின்றோம். அமைதியின் உருவம் அகத்தின் பலம், ஆற்றலின் திறமை வலிமையின் சக்தி, இயற்றலின் மேன்மை மதிநுட்பம், ஈட்டலின் தன்மை இயக்க சக்தி, தென்றலின் ஓசை கடலின் சத்தம், அனைத்தையும் தன்னகத்தே வைத்து திறமையையும் வலிமையையும் ஒன்றிணைத்து தீட்டிய சிந்தனையின் உரமாகவும் மீனவ இனத்தின் நண்பனாகவும் சொல்லிய பொழுதெல்லாம் வார்த்தைகளாகவும் விளையும் இனத்தின் முத்தாகவும் தன்னை அர்ப்பணித்த கடலோசையின் உந்து சக்தி சாகித்யா அகாடமி விருதாளர் திரு ஜோடி ப்ரூஷ் அவர்களை இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பிக்க வாய்ப்பு கிடைத்தமைக்கு எண்ணி பூரிப்படைகிறேன். கடற்கரை எத்தனையோ சிறு சிறு மீனவ குடும்பங்களை கொண்டது. மீனவர்களின் கொடிய வலிமை, அயரா உழைப்பு, எளிமை ஆகியவற்றை நேரில் கண்டாலன்றி நம்ப முடியாது அவர்களது வாழ்க்கையில். ஒரு நீண்ட போராட்டம், ஆனால் அந்த சாகச வாழ்க்கையை அவர்களே பெருமையுடன் விரும்பி ஏற்றுக்கொண்டு விட்டதனால் வேறு விதமாக வாழ விரும்பவில்லை. கடலெண்ணெயின் மீது மீனவர்கள் கொண்ட நம்பிக்கைதான் மீனவர்கள் வாழ்க்கையை இயக்குகிறது. என்றுமே சவால்களை சந்திக்க சிறிதும் தயங்காத நெஞ்சுரத்தோடு எதையும் எதிர்த்து நிற்கும் அவர்களை நமது வழிகாட்டிகளாக கொண்டு வாழ்வில் வரும் இன்னல்களை முக வளர்ச்சியுடன் எதிர்த்து நிற்கும் சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுவவளால் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்தி கரவசையோடு அழைக்கின்றோம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் மாஸ்க் எடுத்துகிட்டே பேசுங்க சார். சார் மாஸ்க் ரிமூவ் பண்ணி பேசுங்க. இப்படி ஒரு அருமையான நிகழ்வை இங்கு நடத்த அனுமதித்த கௌசானல் கல்லூரி நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய வணக்கமும் நன்றி. அடுத்தபடியாக இது போன்ற முயற்சிகளை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அக்கறையோடு ஏற்பாடுகளை செய்த பாம்பன் கடலோசை இயக்கம் நிறுவனர்களுக்கும் அவர்களுடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ யாருக்கோ ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வில் நாம் இவ்வளவு நேரம் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா என்பதை யோசிக்காமல் பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களும் மீன்துறை சார்ந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் காவல்துறையின் உதவி கண்காணிப்பாளர் அவர்களும் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும் இன்னும் பல்வேறு அரசு அதிகாரிகளும் கல்லூரியின் முதல்வரும் துணை முதல்வரும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் அக்கறையோடு இந்த விழாவில் பங்கேற்று மகிழ்வதை நான் கண்டு பூரித்து போகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கமும் நன்றி. உங்களுக்கு நான் ஏதோ ஆலோசனைகள் கூறிவிட நான் இங்கே உங்கள் முன்னால் நான் நிற்கவில்லை. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு பதிவு என்பதை உங்களிடம் சொல்லிவிட்டு என்னை பாதித்த 2 பெரும்
ஆளுமைகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைத்துவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த கல்லூரியின் மாணவர்களாக கவிதை வழங்கியவருக்கும் பேச்சு நிகழ்த்திய என் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மெய்மறந்து அமர்ந்து அவர்களுடைய உரையை நான் கேட்டேன். அதை நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வேதடித்த விளைஞர்கள் என்று இந்த புத்தகத்திற்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பிட்டோம்? உங்களைப் போல ஒரு சாதாரணமான மிக எளிய குடும்பத்திலிருந்து திறந்து வரும்போது வாழ்க்கையின் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு இடர்பாடுகளை கடந்து வரும்போது பலரது அக்கறை, அன்பு, பாசம், நேசம், உதவி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து அந்தந்த காலகட்டங்களில் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இன்று ஒரு மரமாக நாம் நிற்கிறோம் என்றால் அந்த மரம் நிலத்துக்கு அடியிலே எப்படி தன் உரத்தை உறிஞ்சிக் கொள்கிறது, எப்படியான ஒரு உரம் இந்த மரம் உறிஞ்சி இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வளவுதான். அது ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் பயணத்தில் பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆக இது வந்து ஏதோ மிகப்பெரிய ஆலோசனையாகவோ அல்லது அறிவுரை வழங்கக்கூடியதாகவோ கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு பாதையில் உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது பேராசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், நண்பர் கூட்டமாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பல்வேறு ஆளுமைகளை நீங்கள் சந்தித்து இந்த வாழ்க்கை பயணத்தை எதிர்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள். அப்படியான ஆளுமைகளில் ஒரு சிலர், நான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஒரு அரசியல்வாதியிடம் சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னார் என்றால், எதையும் நினைச்சு எல்லாரையும் நம்பி நாம் எந்த கருத்தையும் சொல்லிட முடியாது சார். இப்ப நான் வந்து ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு சில நான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த முயற்சிக்காக ஒருவரை சந்தித்து நான் பேசுகிறேன். அவர்கிட்ட நம்ம மனசுல பட்டதை டக்குன்னு சொல்ல முடியாது சார். சந்திக்கிறது ஏனியா அல்லது பாம்பான்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொன்னார். அரசியல்வாதி மிக தெளிவடைகிற அரசியல்வாதி அப்படி பேசுகிறார். அப்படி நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமைகள் எப்படிப்பட்ட ஆளுமைகளாக இருக்கிறார்கள்? நம்முடைய முன்னேற்றத்திற்கானவர்களாக இருக்கிறார்களா அல்லது நம்மை காலையும் கையையும் பிடித்து கீழே இழுத்து போடுவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் இந்த வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் தெரியும். இப்படி நீங்களும் வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறீர்கள். எந்த அறிவுரையோ எந்த ஆலோசனையோ யாருக்கும் நிச்சயமாக பயப்படும். நீ உன்னுடைய வாழ்வை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று எனக்கு ஏதோ பெரிய பெரிய அறிவுரைகள் புரிவிட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் என்னை வளப்படுத்திய நான் வியந்து பார்த்த மாபெரும் 2 ஆளுமைகளை பற்றி உங்களிடம் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நான் நினைக்கிறேன். Be selective in your battle. Be selective in your battle. Sometimes peace is better than you are right. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்து, உன்னுடைய போர்க்களத்தை நீ தெரிவு செய்வதில் மிக கவனமாக இரு. ஏனென்றால் உன்னுடைய போர்க்களத்தை தெரிவு செய்வதில் நீ மிக கவனமாக இரு. இந்த கருத்தே போர்க்களம் என்றால் நான் என்ன அசோக மகா சக்கரவர்த்தியா அல்லது அக்பரா அல்லது ராஜராஜனா, எனக்கு என்ன போர் வரப்போகிறது? அந்த போர் என்பது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மாணவராகி நீ வாழ்க்கை என்ற போரை எதிர்கொண்டிருக்கிறார், படிப்பு என்ற ஒரு போரை இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டிருக்கிறார். அப்ப உன்னுடைய போர்க்களத்தை தெரிவு செய்வதில் மிக கவனமாக இரு. Sometimes be selective in your battle. Sometimes
is better than you are right. இதே வார்த்தையை sometimes peace is better than war. அமைதியும் சமாதானமும் சண்டை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதே, சண்டை அந்த அந்த பேட்டில் அந்த போர்க்களம் அப்படின்னு சொல்லுமே, அந்த போரை விட நல்லது என்று சொல்லியிருந்தால் இந்த கருத்து மிக முக்கியமானதாக இருந்திருக்கார். ஒருவேளை என்னை பாதித்திருக்கார். Be selective in your battle. உன்னுடைய போர்க்களத்தை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாயிரு. ஒருவேளை sometimes peace is better than you are right. இங்குதான் இந்த கருத்தை தெரிவித்தவன் ஒரு 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 மிகப்பெரிய வாளெடுத்து உங்கள் நெஞ்சில் பாய்ச்சுகிறான் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், சண்டையை விட அமைதி நல்லது அப்படின்னு சொல்றாரா? நிச்சயமா அவர் சொல்லல. ஆனால் இந்த சண்டைக்கு காரணமானது என்ன? இந்த சண்டைக்கு காரணமானது ஒவ்வொருவரும் நான் செய்வதுதான் சரி, நான் சரி, நீ சரியில்லை என்ற கருத்து. கலிங்க போர் எதனால் நடந்தது? மாற்று அரசர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு நான் செய்வதுதான் சரி என்கிறார். வீட்டில் பிரச்சனை ஏன் நடக்கிறது? கணவன் நான் செய்வதுதான் சரி என்கிறார், மனைவி நான் செய்வதுதான் சரி என்கிறார். சண்டை வருகிறது. பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஏன் சண்டை வருகிறது? பெற்றோர் நான் செய்வதுதான் சரி என்கிறார்கள், குழந்தைகள் நான் செய்வதுதான் சரி என்கிறார்கள். அந்த அடியாளத்தை தொட்டு இருக்கிறார் இந்த கருத்தாளர். அதைத்தான் போர்க்களத்தை விட சமாதானம் நல்லது. ஒருவேளை அதுவும் எப்படி சொல்கிறார் என்றால், நல்லதுன்னு சொல்லி sometimes peace is better than not war, not battle. You are right. நான் சரி என்பதை விட, நான் சரியானவன் என்பதை விட பீஸ், அமைதி. வீட்டுல நீங்க பார்க்கலாம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அம்மா சரியா அப்பா சரியா சொல்றாங்க, ஆனா ரெண்டு பேருமே பிள்ளைகளாகி நாங்கள் அமைதியும் சமாதானமாக இந்த குடும்பம் முன்னெடுக்கப்படுமோ படணுமே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எத்தனையோ குழந்தைகள், ஏன் நான் உட்பட, நான் குழந்தையாக இருந்த காலத்தில் நான் உட்பட யோசித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை, ஒரு அனுபவம் மிக்க, கருத்தாளம் மிக்க, வாழ்க்கையை புரட்டி போடுகிற, பிரச்சனைகளில் இருந்து பிரச்சனை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய கருத்தாளம் மிக்க இப்படிப்பட்ட ஒரு கருத்தை யாரா சொன்னது என்று பார்க்க, யாரா சொன்னாங்க? யார் சொன்னாங்க? மிகப்பெரிய எழுத்தாளர்கள் வரிசையெல்லாம் நான் நோண்டி பார்க்கிறேன், தேடி பார்க்கிறேன், ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்கிறார். I was searching for list of the people writers, the great writers, from international writer, national writer, இங்க உள்ள writer எல்லாரையும் பார்க்க ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்கிறார். கடைசியில் பார்த்தா, இவரெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா புத்தன் சொல்லிருக்கோம். Be selective in your battle. Sometimes peace is better than you are right. அப்படின்னு அடியாளத்தை சொல்லிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேடி அவன் போனான், உண்மையிலே ஞானத்தை சந்தித்துக் கொண்டான் என்பது புரியுதா அவனுக்கு? இதை நீங்க ஆழமா கொஞ்சம் யோசிங்க. இப்போது இது ஒரு புதிதாக இருக்கலாம், ஆனால் நீங்க ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு தேவையில்லாத சச்சரவுகளில் இருந்து விலகி நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் முயன்று செயல்பட வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். தேவையில்லாத போர் நமக்கு எதுக்கு? தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு எதுக்கு? தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு என்னுடைய வெற்றியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்ற நிலை உங்களுக்கு வரும். அடுத்தபடியா இன்னொரு பர்சன் என்னை மிகவும் பாதித்த மனிதர்கள் வரிசையில ஒன்று புத்தர் சொல்லிட்டார். இன்னொரு பர்சனாலிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க சில நிலைகளை பார்க்கலாம். நாம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால சகிப்புத்தன்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சகித்துக் கொள்வது, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்வது. அப்ப சகித்துக் கொள்வது அப்படின்னா, என்னுடைய பக்கத்து இருக்கையில் மற்றொருவர் அமர்ந்திருக்கிறார், அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை, ஆனாலும் நான் இந்த இந்த நிகழ்வில் இருந்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரை சகித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை.
வாழ்க்கை நடக்கிறது. இந்த வாழ்க்கையில வந்து சகித்துக் கொள்வது சரியா? அது ஒரு நிலை. சிலரை தவிர்க்க முடியாத காரணங்களால் சகித்துக் கொள்கிறார்கள். இந்த சகிப்புத்தன்மை பற்றி தான் மிகப்பெரிய அரசியல் காட்சிகள் நடந்தேறின. பல்வேறுபட்ட மனிதர்கள், பத்திரிகையாளர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கட்டம் என்ன? அடுத்தது என்ன? வாழ்க்கையின் அடுத்த நிலை என்ன? ஏற்றுக்கொள்வது மற்றொரு நிலை. அதிலிருந்து பக்குவப்பட்ட நிலை. ஒரு திருமணம் நடக்கிறது. தகுதி இல்லாத ஒரு கணவனோ அல்லது தகுதி இல்லாத ஒரு மனைவியோ வாய்க்கும் போது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அவர்களை அந்த நிலையிலேயே ஏற்றுக்கொள்வது. நாம் இன்னைக்கு பார்க்கிறோம், மிகப்பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க, அவர்கள் வந்து எதுவுமே படிப்பறிவில்லாத பெண்களை கட்டிக் கொள்வார்கள். ஏன்? மிகப்பெரிய அதிகாரியாக பெண்கள் இருப்பார்கள். இந்த அவர்களுடைய அதிகார அந்த வரம்புக்கு எந்த விதத்திலும் தொட முடியாத அளவில் இருக்கக்கூடிய கணவன்மார்களை கட்டிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வது பக்குவம் அடைந்த, அதாவது சகிப்பு தன்மையிலிருந்து பக்குவம் அடைந்த இன்னொரு நிலை. ஆனால் இதை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு மகத்தான மனிதன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசிக்க முடியுமா? நீ உன்னை நேசிப்பது போல நான் என்னை எவ்வளவு நேசிப்பேன்? நான் என்னை நேசிப்பது உங்களுக்கு தெரியாது. நான் என்னை நேசிப்பது போல என் மனைவியை நேசிக்க முடியுமா? நான் என்னை நேசிப்பது போல என் மகளை நேசிக்க முடியுமா? Can I love my son or my wife as me? It's normally impossible. So, உன்னை நேசிப்பது போல நான் என்னை நேசிப்பது போல என் அயலானையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் யார் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து. புரியுதா? இவர்களை நான் மனிதர்களாக பார்க்கிறேன். மனிதர்களாக, நம்மை போன்ற ரத்தமும் சதையுமான மனிதர்களாக, இந்த உலகில் நடமாடிய மனிதர்களாக பார்த்ததை உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் உலக மீனவனை வாழ்த்துக்களை. மீனவனாகிய நான் உங்களோடு பகிர்ந்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு எங்களை காத்து வரும், எங்களை அன்றாடும் எங்களுக்கு உணவுக்கு வரும் கடற்கரையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த விழா சிறப்புற நடக்க இந்த மிகப்பெரிய ஒரு வளாகத்தை தந்துதவிய கல்லூரி முதல்வருக்கும் நிர்வாகத்திற்கும், அதை அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்த நிலையில் எங்களோடு பிறந்து, எங்களோடு வளர்ந்து, எங்களோடு வாழ்ந்து, எங்களிடம் இருந்து புறப்பட்டு சென்று எங்களை அண்ணும் மகளும் அயரால் நினைத்து உழைத்து வரும் எங்களது மண்ணின் மைந்தர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்கள், அவர் பிறந்த இனத்திற்காக ஒரு நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்ற இயக்கத்தோடு இந்த மீனவர்களுக்கு, கடற்கரை உலகமெல்லாம் மீனவர்களுக்கு ஒரு வானொலி இல்லை. நாம் பிறந்த இந்த மீனவ இனத்துக்காக நாம் ஒரு மீனவர்களுக்கான ஒரு வானொலியை தொடங்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடும் இயக்கத்தோடும் எங்களுக்கு, அதுவும் அவர் பிறந்த மண்ணிலே, பாம்பன் நகரிலே கடலோசை இயக்கத்தை அமைத்து தந்த எனது மண்ணின் மைத்தினர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோவிற்கும், வந்திருக்கின்ற அவர்கள் துறவியாருக்கும், அதை நடத்தி வருகின்ற அனைத்து வானொலி நண்பர்களுக்கும், அதை பணிபுரிகளுக்கும் எனது மேலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களையெல்லாம் இந்த உலகிற்கு நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்கின்றவர்கள் என்ற நிலையை எங்கள் இனத்திலே, எங்கள் மீனவராக பிறந்து எங்களுடைய சகோதரராகிய
எங்கள் சமுதாய மகளும் என்று நான் அழைக்கப்படும் எனது மரியாதைக்குரிய அண்ணன் ஜோடி குருசு அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். அண்ணன் எங்களை மாதிரி கடலுக்கு போய் கடற்கரை ஓரங்களிலே கடல் மணலிலே படுத்து அந்த கடல் தாயின் மடியிலே உறங்கி எந்திரித்து கடலிலே போய் வலை வைத்து மீன்களை பிடித்து கொண்டு வந்து உணவாக உண்ட கொடுத்தவராகிய அண்ணன் மரியாதைக்குரிய மகடம் ஜோடிக்கு சொல்களை இந்த நேரத்தை நான் நினைத்து பார்த்து பெருமை அடைகிறேன். அவர்கள் அந்த எங்கள் கடற்கரை உபரி மணலில் பிறந்து மீனவராக எங்கள் இடத்திலே பிறந்து அவர் படிப்பிலே வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும், இந்த சமுதாய வரலாறை நாம் இந்த உலகத்துக்கெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்ற பெரும் ஒரு இயக்கத்தோடும் ஒரு எழுச்சியோடும் சிந்தனையோடும் தன்னையே அழித்துக் கொண்டு தன் குடும்பங்களை எண்ணாமல் பல நாட்கள் பல மாதங்கள் பல இடங்களிலே ஓடி தெரிந்து எங்களுடைய மீன சமுதாயத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அந்த எங்களுடைய வரலாறை எழுதி உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிநாடுகளிலே இந்த அண்ணனுடைய எங்களுடைய மீனவர்கள் வரலாறு உலகமெங்கும் தெரிய மிகப்பெரிய உலகங்களிலே பதிவு செய்யப்படக்கூடிய எழுத்தாக எழுதி எங்களை உலகிற்கெல்லாம் கொண்டு போய் இந்த இடத்தை நிறுத்தி கொண்டு இன்னைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்ள வைத்திருக்கின்ற எங்களுடைய மகரமான அண்ணன் ஜோடிக்கு சொல்வர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக்கிறேன். அதே போல இன்னொன்று சொல்ல நான் விரும்புகிறேன். அடுத்தபடியாக கொஞ்சம் 10 நிமிடம் பேசிக்கிட்டு கூட 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அண்ணன் இலங்கை கடற்படையாலே மீனவர்கள் ராமேஸ்வரம் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை ராணுவத்தாலே சுட்டுக் கொடுக்கப்பட்டு கொள்ளைகளை சிறைப்பிடித்து படகுகளிலிருந்து மொழிகள் ஓட்டு ஊனமானவர்களை பற்றி எண்ணி அரசிடம் கோரிக்கைகளை அள்ளி வைத்தும் கண்டுகொள்ளாத நேரத்திலே அண்ணனாக முன்வந்து விடியாத பொழுதுகள் என்ற ஒரு ஆவணப்படத்தையும் விடியலை நோக்கி என்ற ஒரு ஆவணப்படத்தையும் தயார் செய்து இலங்கை கடற்படையுடைய அட்டகாசம் எப்படி இருக்கிறது, நம்ம நாட்டிலே வளமிக்க கச்சதீவு பகுதியை 1974 அன்னை இந்திரா காந்தியும் திருமதி பண்டார நாயகமாகவும் ஒப்பந்தம் போட்டு கொடுத்த விளைவின் பணியின் காரணத்தினாலே நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிக்க எல்லை தாண்டி போகிறார்கள் என்ற ஒரு சொல்லை வைத்து பல உயிர்களை இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை காவு கொண்டது. அது எல்லாருக்கும் தெரியும், நினைப்பார்கள் வெளியில் உள்ளவர்கள் இந்த மாதிரியா எல்லை தாண்டி மீனவர்கள் போய்விட்டார்கள், அதனால் இலங்கை கடற்படை சொல்கிறார்கள், பிடிக்கிறார்கள், கொண்டு போகிறார்கள். உள்நோக்கம் அதில்லை. நாங்கள் எல்லாம் கடற்கூட்டம் காலங்களிலே இலங்கை மீனவர்களும் இந்தியா மீனவர்களும் இலங்கை கடற்படையினரும் ஒன்றாக இருந்து எங்களுக்கு இலங்கை கடற்படை எங்களை ஒரு மீனை வாங்கிட்டு சும்மா ஒரு நாள் போனது எங்களுக்கு சீனியோ பண்ணோ ஒரு தேங்காயை கொடுத்துட்டு தான் போவாங்க இலங்கை கடற்படை. இது எந்த காலத்திலும் 83க்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நான் சொல்லி வைக்கிறேன். எங்களுடைய மீனவர்களும் அவங்க மீனவர்களும் ஒன்னாத்தான் கடலிலே கிடப்போம், ஒன்னாத்தான் நாங்கள் வந்தவுடனே குளத்தை ஏறி மச்சான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மாதிரி மச்சான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, மச்சான்னு சொல்லுவாங்க. வந்தவுடனே சாப்பிடத்தான் சாப்பிடுவாங்க இலங்கை மீனவர்கள். நாங்கள் இலங்கை கடற்பகுதியில் இன்னைக்கு சொல்றாங்க நம்ம கடலாக தான் அவங்க நினைச்சோம், அவங்களும் நம்ம கடலை அவங்க கடலை தான் நினைச்சாங்க. அப்பேற்பட்ட தொழில்முறையாக வாழ்த்து கொண்டிருந்த என்ன கேட்பாங்கன்னா வந்தவுடனே கைடி கேட்பாங்க, சாரம் கீழி. அவங்களுடைய இலங்கை மீனவர்களை கேட்கறது சாப்பாடு 3 தான். அதே மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இலங்கை மீனவர்கள் இலங்கை கடற்படை அப்படின்னாங்க. இலங்கையில என்னைக்கு இலக்கு விவகாரம் 1983 ஆரம்பித்ததோ அதற்கு பின்னாடி தான் நம்முடைய தமிழன் என்ற ஒரே நோக்கத்தோடு இலங்கை கடற்படையினை நம்மளை சுட்டு வீழ்த்தி கொண்டார்களோ தவிர வேற எந்த ஒரு காரணமாக
நான் நினைக்கவில்லை. அதுதான் உண்மையும் கூட. இந்த விழாவிலே நம்முடைய மாவட்ட இணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கலந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் சுகாதாரத்தை தருகின்ற நம்முடைய சுகாதாரத்துறை கூடுதல் உறுப்பினர்கள் வந்து கலந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுக்காக அழுப்பகல் உழைத்து எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை ஆலோசனை வழங்குகின்ற எங்களுடைய மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய துணை இயக்குநர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால நாட்டை ஆளுகின்ற இந்த மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து நன்றாக வளர்ந்து நல்ல சிந்தனையோடு மேலையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களைப் போல நீங்கள் வளர வேண்டும் என்று இன்னைக்கே நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்புற நடத்தி தந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மீனவ பிரதிநிதியாக என்னை இந்த மேடையிலே பேச வைத்ததற்கு மிகவும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய எனது மணியின் மைந்தர் ஆனுசாபர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அதை நடத்தி வருகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் இதையெல்லாம் பெருமனதோடு இந்த புத்தகத்தை ஒளிப்படையாக வெளிவிட மனமுகர்ந்து வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய மகனும் அண்ணன் ஜோடிகுருசு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லி இன்னும் ஒரு 10 நிமிடம் பேசலாம் நினைத்து பேசுவதற்கு ஒரு டைம்களை கொடுக்கவில்லை. அதனுடைய காரணத்தினாலே எங்களுடைய மீனவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலோசை பண்புகளின் சிறப்பினையும் எளிமையின் சின்னமான திரு ஜோடி குரூஸ் அவர்களின் பெருமையினையும் எடுத்துரைத்த திரு ராயப்பன் அவர்களுக்கு நன்றி. நன்றிக்கே உரித்தானவர், நல்லொழுக்கத்தின் நாயகன், உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாய் உண்மையோடு திகழ்பவர், அன்பென்னும் உறுதிமொழியை கடைபிடித்து நட்புக்கு மரியாதையை வாரி வழங்கி வரும் என் கல்லூரியின் துணை முதல்வர் திரு ஹரிபிரகாஷ் அவர்களை நன்றி நவில வருமாறு சகோதரத்துவத்தோடு அழைக்கின்றோம். இன்று நமது கல்லூரியில் நேசக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை அவர்கள் ஒத்துழைப்போடும் பிரபல எழுத்தாளர் திருவாளர் ஜோடி குரூஸ் அவர்களுடைய படைப்பான வேறு பிடித்த விளைநிலங்கள் புத்தகத்தினுடைய ஒளி புத்தக வெளியீட்டு விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு பல்வேறு பணி சுமைகள் இருந்தாலும் இணைந்தும் இந்த கல்லூரி வருகையில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அலுவலர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதற்கண் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து மாணவர்களுக்கு சாலை விதிகளை பற்றி அதை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை பற்றி சீரும் சிறப்புமாக எடுத்துரைத்த காவல்துறை இணை உதவியாளர் துணை கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவராஜ் ஐபிஎஸ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக மீன்வளத்துறை துணை இயக்குனர் திரு காத்தவராயன் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மீன்வளத்துறை உதவி இயக்குனர் திரு சிவராமச்சந்திரன் அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது கல்லூரி
முதல்வர் முனைவர் திருமதி ஹேமலதா அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இவ்விழாவிற்கு வருகிறது சிறப்பித்த சுகாதார நலத்துறை இணை இயக்குனர் திரு குமரகுருபரன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நாயகனாக வீற்றிருக்கும் மேலும் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டு கொடுத்த பிரபல சாகித்ய அகாடமி வின்னர் ஜோடி புரோஸ் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் கடல் ஓசை பண்படை தலைமை இயக்குனர் மிஸ்ஸஸ் காயத்ரி உஸ்மான் அவர்களுக்கும் என் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்தபடியாக நேசக்கடல் தொண்டு நிறுவனத்தின் இணை நிறுவனர் திருமதி சுபேகா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கல்லூரியின் சார்பாக சிறப்பாக பேசிய மற்றும் கவிதை வாசித்த மாணவ மாணவிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா தொடங்குவதற்கு முன் கடவுள் வாழ்த்து பாடிய திருவாளர் பெனடிக்ட் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் வரவேற்புரை நல்கிய இந்த கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி டி மகாலட்சுமி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கே மதநாதன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் சீரும் சிறப்பும் நடைபெற உதவி புரிந்த ஒத்துழைப்பு நல்கிய மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அனைவரும் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.